Hi, hello friends. Welcome to Varuthapadatha Trader Sangam. So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 145 ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட் and my net MTM ரிசல்ட். So, என்னோட 145 என்ட்ரிஸ் எப்படி என்னோட நெட் ட்ரேட்ல அதாவது அன்னைக்கு டெய்லி ட்ரேட்ல எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் எப்படி இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. செப்டம்பர் 1st and 2nd வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே டார்கெட் ஹிட் ஆனதுனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேர்ஸ்டே வந்து ஆஸ் யூஷுவல் ஹாப்பி அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆனேன். ஸோ லாஸ் ஆனதுக்கு 145 ரீசன் கிடையாது. ஸோ நான் ஒரு சில என்ட்ரிஸ் வந்து தப்பாக ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அந்த தப்பாக ப்ளேஸ் பண்ண என்ட்ரியை வந்து குவிக்காக எக்ஸிட் ஆகாமல் அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டேன். ஸோ அந்த மாதிரி போட்ட ஸ்டாப் லாஸ் எல்லாமே எனக்கு ஹிட் ஆனதுனால ஸோ எனக்கு வந்து செப்டம்பர் 2nd ஃப்ரைடே வந்து எனக்கு வந்து லாஸ் ஆச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5th மண்டே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ நானும் அந்த பேஷன்ஸ்க்கு ஈடு கொடுத்து மண்டே மார்னிங் நான் போட்ட ஒரே ஒரு 145 என்ட்ரி தாங்க. 3:29 வரைக்கும் நான் அந்த என்ட்ரியை வந்து லைவில் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து எக்ஸிட்டே பண்ணலை. ஸோ 3:29க்கு தான் நான் எக்ஸிட் ஆனேன். எப்போ தான் ஃபுல் டார்கெட் வருது அப்படின்றது பார்க்கலான்ட்டு. பட் ஃபுல் டார்கெட் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் வரவே இல்லை. 15 points to 17 points அப்படின்னு வந்துச்சு. ஸோ நீங்கள் 145 ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 145 ஸ்ட்ராட்டஜி வந்து அதோடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, அந்த ரிசல்ட்டோடைய இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் நான் வந்து என்னுடைய வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். அண்ட் தென் டியூஸ்டே பார்த்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட். பட் நான் டியூஸ்டே என்ட்ரி எடுக்கலை. ஸோ ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 வந்து கால் ஆப்ஷனில் வந்து ஹோல்டிங்கில் இருந்தது. ஸோ புட்டு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால ஸோ 3 to 5 வந்து டார்கெட் வந்து கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக 3 to 5 தான் டார்கெட் கொடுக்கும்னு நினச்சேன். அதனால் நான் வந்து புட் சைடில் என்ட்ரி எடுக்கலை. பட் ஆனால் நான் எடுக்காததுனாலையா என்னன்னு தெரியல, ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து அன்றைக்கி டார்கெட் கொடுத்துருச்சு. அந்த டார்கெட் கொடுத்தது கூட பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கூட ரீட்ரேஸ் எடுக்கல. ரீட்ரேஸ் எடுத்தாலாவது நான் திரும்ப என்ட்ரி எடுக்கலான்னு நினச்சேன். ரீட்ரேஸ் எடுக்கவே இல்லை. எடுக்காமல் டேரெக்டாக போயிட்டு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதை மிஸ் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல, நான் வந்து அந்த ஃபோமும் எனக்கு அட்டாக் ஆகிட்டு நான் வந்து -2000 ஆனேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு தேவையான ஒரு வீடியோ. ஸோ நான் இந்த வீடியோ வந்து நான் தனியாக மேக் பண்ணியிருக்கேன், இந்த ஃபோமும் அட்டாக் பண்ணி நான் இந்த லாஸ் ஆனது. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதில் பாருங்கள். அண்ட் தென் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து வெட்னஸ்டே ப்ராஃபிட். ஸோ வெட்னஸ்டே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது பாருங்களேன், ஃபஸ்ட்டு டைம் வெட்னஸ்டே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. லாஸ்ட் மந்த் வந்து 1st ஆகஸ்ட்டு 3 மாதத்தில் ஃபஸ்ட்டு டைம் மண்டே ஹிட்டு, அன்றைக்குமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 145 ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் வெட்னஸ்டே வந்து இது வரைக்கும் ஸ்டாப் லாஸே ஹிட்டே ஆகலை. 145 அப்டேட்டுன்னு சொல்லிட்டு அப்டேட்டட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். வெட்னஸ்டே வந்து ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகலை. பட் ஆனால் அந்த வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த மார்க்கெட் கண்டிப்பாக நடத்தி காட்டும் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே வந்து 3 month வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 3 monthல ஹிட் ஆகாத ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. பட் அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி 8000 ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ்னால எனக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய மைனஸ் ப்ளஸ் குட்டியாக ஒரு சின்ன ட்ரேட் 2 பண்ணி அதுவும் மைனஸ். ஸோ இதுக்கப்புறம் ட்ரேட் வேணான்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வந்து ட்ரேட் எதுவுமே பண்ணிக்கல, அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ தேர்ஸ்டே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, வெட்னஸ்டே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, இந்த 2 நாளோடைய ஸ்டாப் லாஸ் ஹிட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஏடாகூடமாக போச்சு. ஸோ நிறைய வந்து எனக்கு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் எல்லாமே வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான். ஸோ ஃபில் பண்ணுற மாதிரி வந்து ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 வாட்டி தொடர்ந்து அந்த என்ட்ரி போட்டு கொஞ்சம் பெரிய லாஸ் புக் பண்ணதுனால எனக்கு என்ன ஆச்சு, அன்றைக்கி வந்து
பெரிய லாஸ். இந்த லாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6 மந்த்து இப்படி ஒரு லாஸ் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஸோ லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக ஒரு மந்தில் என்ன லாஸ் ஃபேஸ் பண்ணணும் அது ஒரே நாளில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஓகே, இதனால் என்ன பண்ணேன், நான் வெள்ளிக்கிழமை வந்து ட்ரேட் பண்ணலை. ஸோ ட்ரேட் பண்ணலை, பட் ஆனால் வந்து நான் வந்து 3 to 5 எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் ஆனால் 145 வந்து நான் ஃப்ரைடே எடுக்கலை. ஸோ நான் எடுக்கலை இல்லையா, ஸோ என்னாச்சு, நம்ம பையன் வந்து ஷார்ப்பாக வந்து டார்கெட் ஹிட்டு. ஸோ 145. ஸோ டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் பாருங்களேன். ஸோ இந்த வீக்கில் வந்து நான் இந்த 2 நாள் எடுக்கலை. இந்த 2 நாளுமே வந்து ஃபுல்லாக டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இதை டார்கெட் எடுக்கிற அன்றைக்கெலாம் நம்ம வந்து எடுக்காமல் விட்டுருக்கோமே அப்படின்ட்டு. ஸோ வந்து டெய்லியுமே எடுத்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டார்கெட் கிடைக்கிற அன்றைக்கி வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ டார்கெட் கிடைக்குதோ இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணால் டெய்லியும் ட்ரை பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு லெசன். இந்த 2 நாளுமே நான் மிஸ் பண்ணது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய வியூ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாஸ்க்காக நான் வந்து 145 ப்ளேம் பண்ண மாட்டேன். இட்ஸ் பியூர்லி மை மிஸ்டேக். ஸோ உடனே வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து 145 ஸ்ட்ராட்டஜி கரெக்டு தான், நான் தான் தப்புன்னு சொல்லி கமெண்ட் கொடுக்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நானே ஆல்ரெடி வந்து லாஸில் தான் இருக்கேன். ஸோ நான் லாஸில் இருந்தாலும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது வந்து இந்த வீடியோ வந்து 100 பேர் பார்க்குறாங்க, அதில் ஒருத்தருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற தப்பு அவங்க பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் சேவ் ஆகணும், அவங்க லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ எனக்கு வந்து இது எப்படி இம்பேக்ட் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.